மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாகப்பட்டினம் தொகுதி திருமருகல் ஒன்றியம் திருக்கண்ணபுரம் கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த நிதியாண்டில் 15ஆம் நிதிக்குழுவில் ரூபாய் 1,20,00,000 மதிப்பில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் ஒரு கட்டிடம் கட்டுவதற்குரிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தங்களின் மேலான தங்களின் மூலம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருமருகல் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தான் 1,20,00,000 மதிப்பீட்டில் கட்டிடங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. மாண்புமிகு மன்ற உறுப்பினர் கேட்டிருக்கிற தேமங்கலம் கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் கூடுதல் கட்டிடங்கள் தேவைப்படின் ஆராய்ந்து அறிந்து நிதி நிலைமைக்கு ஏற்ப இந்த ஆண்டை கட்டித்தருவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தங்களின் மூலம் மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துள்ளேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாகூர் அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு ரூபாய் 5 கோடி மதிப்பில் ஒரு புதிய கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது அறுவை அரங்கு கட்டிடம் ஒப்புதல் பெறும் நிலையில் 1,30,00,000 ரூபாய் திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு அந்த பணியும் நடைபெறவிருக்கிறது. தற்போதும் கூட நாகூர் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம் ஒன்று 1,20,00,000 மதிப்பில் கட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்திருப்பதைப் போல நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் MRP வெர்சஸ் நான் சர்வீஸ் PGS தொடர்பான வழக்கு நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டுவிட்டது. நான் சர்வீஸ் PG கவுன்சிலிங் மூலம் காலி பணியிடங்கள் விரைந்து நிரப்பப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அம்பேத்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வந்தவாசி ஒன்றியம் பாதூர் கிராமம் 5000 மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய வருவாய் கிராமம். அந்த பாதூர் கிராம மக்கள் சிகிச்சை பெற வேண்டுமென்றால் அங்கிருந்து கொவலை கிராமத்திற்கு சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொவலை கிராமத்தில் உள்ள ஆரம்ப சுகாதாரத்துக்கு சென்று சிகிச்சை பெறக்கூடிய நிலைமை உள்ளது. எனவே வந்தவாசி பாதூர் கிராமத்தை சுற்றி உள்ள வந்தவாசி, எழப்பாக்கம், காவனியாத்தூர் மற்றும் அம்மனம்பாக்கம், வெளியம்பாக்கம் உள்ள சுற்றி உள்ள கிராமங்கள் பயன்பெற்ற வகையில் பாதூர் கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பாரா என்பதை கேட்டுக்கொண்டு, பெர்ணமுள்ளூர் ஒன்றியம் மடம் கிராமத்தில் ஆரம்ப துணை சுகாதார நிலையம் உள்ளது. அந்த கட்டிடம் மிகவும் பழுதடைந்து உள்ள காரணத்தினால் அங்கு ஒரு புதிய கட்டிடமும் தெல்லார் ஆரம்ப சுகாதார நிலையம் கூடுதல் கட்டிடம் வழங்குவாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு முழுவதிலும் துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஏறத்தாழ 4200க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் வாடகை கட்டிடங்களிலும் வாடகை இல்லாத கட்டிடங்களிலும் பழுதடைந்த நிலையிலுமாக இருக்கிறது. நிதி ஆதாரத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அவருடைய சட்டமன்ற தொகுதியில் எந்தெந்த கட்டிடங்கள் கட்டப்பட வேண்டும் என்பதை ஆராய்ந்தறிந்து அதற்கேற்ற வகையில் கட்டித்தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டிருக்கிறார். ஏற்கனவே நான் சொன்னதுதான் ஒன்றிய அமைச்சரிடத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது. அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று விதிமுறைகளுக்கு ஏற்ப மக்கள் தொகைகளின் அடிப்படையிலும் அந்தந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிற அந்த இடைவெளிக்கு ஏற்பவும் அமைத்து தருவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு மன்ற உறுப்பினருக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த PG முதுநிலை மருத்துவர்களை பொறுத்தவரை அவர்கள் நியமிப்பதில் கடந்த ஓரிரு மாத காலமாக சற்று சட்ட சிக்கல் இருந்தது. அது நேற்றைக்கு முடிவு வந்திருக்கின்ற காரணத்தினால் நிச்சயம் வட்டார மருத்துவமனைகளை பொறுத்தவரை PG கவுன்சிலிங் மூலம் காலி பணியிடங்கள் நிரப்பும் பணி விரைந்து நடைபெறவிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் சம்பந்தமான நிலம் சம்பந்தமான வழக்கு ஒன்று அரசுக்கு சாதகமான தீர்ப்பு வந்திருக்கிற நிலையில் ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த தொகை அந்த ஏற்கனவே நமக்கு வந்திருக்கிற அந்த நிலத்தில் கூடுதலாக கட்டிடம் கட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.